Hi everyone, welcome to TNPC Kingdom. So நாம இன்னைக்கு class 3 வந்து பார்க்க போறோம். ஸோ இதில் வந்து நம்ம டைப் 9, 10, 11 வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோக்கான ஹோம்ஒர்க் சம்க்கான சொல்யூஷன் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, the LCM and HCF of two numbers are 12 and 3. If one of them is 6, find the other number. ஸோ ரெண்டு நம்பரோட LCM HCF வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் 6னா இன்னொரு நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, n1 இன்டூ n2 ஈக்குவல் டு எல் இன்டூ ஹெச். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, n1 என்னது 6 இன்டூ n2 ஈக்குவல் டு 12 இன்டூ 3. ஸோ அப்போ என்ன, ஒரு n2ஓட வேல்யூ தான் வேணும். ஸோ அப்போ 6 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும், டிவைட் ஆகுமா, டிவைடட் பை 6. ஸோ கேன்சல் பண்ணால் 6 2s are 12. ஸோ 2 3s are 6. ஸோ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி ஆன்சர் 6. ஸோ ரெண்டு நம்பரை எல்சிஎம் ஹெச்எஃப் கொடுத்துட்டு ஒரு நம்பர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம ஃபார்முலா என்னது, n1 இன்டூ n2 ஈக்குவல் டு எல் இன்டூ ஹெச். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ நெக்ஸ்ட் சம் போலாமா. ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, if the ratio of two numbers are 8:9 respectively and their HCF is 3, find the LCM. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு நம்பரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ R1 இன்டூ R2 ஈக்குவல் டு, இதோட ஃபார்முலா என்னது, எல் டிவைடட் பை ஹெச். ஸோ நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எல் இன்டூ ஹெச், ரேஷியோ கொடுத்தாருந்தாங்கன்னா டிவைடட் பை ஹெச். ஸோ அப்போ 8 இன்டூ 9 ஈக்குவல் டு எல் டிவைடட் பை ஹெச்சிஎஃபோட வேல்யூ 3. ஸோ அப்போது 3 வந்து அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷன் ஆகுமா. ஸோ 8 இன்டூ 9 இன்டூ 3 ஈக்குவல் டு எல். ஸோ அப்போ எல்லோட வேல்யூ என்னது, 8 9s are 72. 72 இன்டூ 3. ஸோ ஆன்சர் வில் பி 216. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ரேஷியோ கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா என்னது, எல்சிஎம் டிவைடட் பை ஹெச்சிஎஃப். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட ஹோம்ஒர்க் சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் டைப் வந்து அல்ஜிப்ரா. ஸோ இயற்கணித முறை. ஸோ ஃபைண்ட் தி HCF ஆஃப் a minus b whole power 4, a minus c whole power 5, c minus a whole power 6. ஸோ மீபோவா வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து a minus b கொடுத்துருக்காங்க, a minus cயும் c minus aவும் கொடுக்கல. ஸோ அப்போ அதுக்கு என்ன ஆகும், பவர் வந்து 0 ஆகுமா. ஸோ எதுவுமே கொடுக்கலைன்னா பவர் வந்து 0. நெக்ஸ்ட் a மைனஸ் சி கொடுத்துருக்காங்க, மீதி ரெண்டு கொடுக்கல. அப்போ மீதி ரெண்டுத்துக்கு என்ன வரும், பவர் 0. இங்க a மைனஸ் பி ஹோல் பவர் 0. ஸோ நெக்ஸ்ட் வந்து c மைனஸ் a கொடுத்துருக்காங்க, எவ்வளோ 6. ஸோ a மைனஸ் பியும் a மைனஸ் சியும் கொடுக்கல, அதனால பவர் 0ன்னு எழுதிப்போம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஹெச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹெச்சிஎஃப்னா இருக்கிறதே லோவஸ்ட் பவர் வேல்யூ. ஸோ அப்போ a மைனஸ் பி, a மைனஸ் சி, c மைனஸ் ஏக்கு மூணுத்துக்குமே என்ன இருக்கு, 0 தான் லோவஸ்ட் வேல்யூ. a minus c whole power 0, c minus a whole power 0. So anything power 0 ஓட வேல்யூ 1. ஸோ 1 எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் என்ன கிடைக்கும், ஆன்சர் 1 தான் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் என்னது, 1. ஸோ புரிஞ்சுதா எப்படி பண்ணணும்னு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், அந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து எப்படி இருக்கு, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ பியோட வேல்யூ 1, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தானே கிடைக்கும். அப்போ அது ஃபார்முலா என்னது, ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 கிடைக்குமா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கு, எக்ஸ்க்கு ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கு. ஸோ இதை என்ன பண்ணுவோம், இதை எதுவும் பண்ண முடியாது, அதனால அப்படியே விட்டுடலாம். ஸோ அப்போ என்னென்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இல்லை, ஸோ பவர் 0. நெக்ஸ்ட் இதில் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1ம் எக்ஸ் மைனஸ் 1ம் இல்லை, ஸோ அதுக்கு பவர் 0, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் கேட்குறாங்க. அப்போ எல்சிஎம்னா என்னது, இருக்கிறதுலே பெரிய வேல்யூ. அப்போ இருக்கிறதுலே பெரிய வேல்யூ பார்த்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1, x minus 1, next x square
ப்ளஸ் 1ன்னு வரும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வரும். சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பவர்ஸ் வந்து கம்பேர் பண்ணிவிட்டு எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் பவர். ஸோ ஹையஸ்ட் பவரோட வேல்யூ வந்து எழுதுவோம். ஸோ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் ஆஃப் எக்ஸ் கியூப் மைனஸ் 27 எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ரெண்டுத்துக்கும் வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் கியூப் மைனஸ் 27. ஸோ இது வந்து எப்படி இருக்கு, நம்ம இந்த 27 கியூபா மாற்றணும்னா எதோட கியூப் வந்து 27, 3யோட கியூப் தானே 27. ஸோ மைனஸ் 3 கியூப். ஸோ இது எப்படி இருக்குன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலால இருக்கு. ஸோ ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட ஃபார்முலா என்னது, a minus b into a square plus ab plus b square. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், x minus 3 into x square minus 3x plus 9 கிடைக்குமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் x minus 3 the whole square. ஸோ x minus 3 the whole square. ஸோ இங்கே வந்து இருக்கு, அதனால நம்ம இப்படியே விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்க, ஸோ ஆன்சர் வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்தா நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி போடணும். ஸோ இங்கே ஆன்சர் வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ x minus 3 into x square plus 3x plus 9. ரெண்டாவது என்ன இருக்குது, x minus 3 the whole square. ஸோ இந்த டேர்ம் வந்து இல்லை. ஸோ x square plus 3x plus 9 வந்து இல்லை. ஸோ அப்போ அதுக்கு ஹோல் பவர் 0. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, மீசிமா தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், இருக்கிறதே ஹையஸ்ட் பவர். ஸோ எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9 தான் ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா எப்படி போடணும்னு? ஸோ உங்களுக்கு வந்து ஆன்சரில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி போடணும். இல்லை அப்படியே டேரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இதோட சிம்பிளாகவே நீங்கள் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் தி HCF ஆஃப் 2x ஸ்கொயர் மைனஸ் 18 அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3. ஸோ மீபோவை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2x ஸ்கொயர் மைனஸ் 18. ஸோ இது ரெண்டுத்துல என்ன காமனாக இருக்குது, 2 வந்து காமனாக இருக்கா, வெளில போட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ அப்போ ஃபார்முலா என்னது, ஏ ப்ளஸ் பி இன்டூ 3 வந்து 9 வந்து எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயராக எழுதலாமா? அப்போ என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் 3. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3. ஸோ இப்படி இருந்தால் நம்ம ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 3 கிடைக்கணும், ப்ளஸ்ஸாக மைனஸ் பண்ணால் மைனஸ் 2ன்னு கிடைக்கணும். ஸோ அப்படி என்ன எடுக்கலாம், 3 1ன்னு எடுக்கலாமா? ஸோ இங்கே மைனஸ் இருக்கு, பெரிய நம்பர் சைன் மைனஸ் ப்ளஸ். ஸோ மைனஸ் 3 ப்ளஸ் 1 இதோட ஃபேக்டர். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. ஸோ நெக்ஸ்ட்டு பவரை வந்து கம்பேர் பண்ணணும். அப்போ என்னது, 2 பவர் 0 எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் பவர் 0 எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்கு, எக்ஸ் மைனஸ் 3. நெக்ஸ்ட் இங்கே என்ன இல்லை, 2 பவர் இல்லை. ஸோ இதுங்க ஒரே நிமிஷம். ஸோ வேல்யூஸ் வந்து கம்பேர் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் 3. ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷனில் பார்க்குறப்போ 2 வந்து இல்லை, ஸோ 2 பவர் 0. அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 3 இல்லை, ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் பவர் 0. இங்கே என்ன இல்லை, எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு, ஸோ எக்ஸ் மைனஸ் 1. ஸோ மேலே வந்து எக்ஸ் மைனஸ் 1 இல்லை, ஸோ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் பவர் 0. ஸோ இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெச்சிஎஃப்னா என்னது, இருக்கிறதே லோவஸ்ட் வேல்யூ. அப்போ என்ன எடுப்போம், 2 பவர் 0 எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் பவர் 0 இன்டூ எக்ஸ் மைனஸ் 3 ரெண்டுத்துக்கும் ஹோல் பவர் 1 தான். ஸோ அப்படியே 1 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் பவர் 0.
ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்? எனிதிங் பவர் 0 வேல்யூ 1. ஸோ 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 3 வேல்யூ என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 3. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஸோ இதோட உங்களுக்கு வந்து அல்ஜிப்ரா மெத்தட் முடியுது. நெக்ஸ்ட் வந்து பேர்ஸ். ஸோ பேர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் இஸ் 2160 and a common denominator is 12. How many pairs are possible? இரு எண்களின் பெருக்கற்பலன் 2160. அவற்றின் மீப்போவா 12. எத்தனை ஜோடிகள் சாத்தியம்? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 2160 கிடைக்குது. அதோட HCF ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? 12 கிடைக்குது. அப்போ எத்தனை பாசிபிலிட்டிஸ் வரும்னு கேட்குறாங்க. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட்மா, இதுவும் அடிக்கடிக்கு கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த HCFோட இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 12n1 இன்டூ 12n2 ஈக்குவல் டு 2160. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து n1 n2 தான் வேணும். ஸோ 12 வந்து இந்த சைடு வந்துச்சு என்ன ஆகும்? டிவிஷன் ஆகுமா? ஸோ இதை ரெண்டும் அப்படியே மல்டிப்ளை பண்ணியும் போடலாம். பட் ஆனால் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்னால நான் அப்படியே தனித்தனியாகவே எழுதிக்கிறேன். 12 இன்டூ 12. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 12 1s are 12. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 9. 12 8s are 96. பேலன்ஸ் 0. நெக்ஸ்ட் இதை ரெண்டு கேன்சல் பண்ணால் 1 பேலன்ஸ் 6 5s are 60. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 15. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் 15 வருதுன்னு பார்க்கணும். ஸோ இதில் என்ன கண்டிஷன்னா நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது, ப்ளஸ் ரெண்டு நம்பரும் ஒரே டேபிளில் வந்து போகக்கூடாது. இது ரெண்டு தான் கண்டிஷன். ஸோ அப்போ கண்டிஷன் படி பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த ரெண்டு நம்பர் இருக்கும்? ஸோ 1 இன்டூ 15 15. நெக்ஸ்ட்டு 3 இன்டூ 5ஓட வேல்யூ 15. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ 5 இன்டூ 3 வந்து போடக்கூடாது. ஸோ இதுதான் நம்மளோட வேல்யூ. ஸோ இதோட நம்ம HCFை வந்து ஒன்றா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 12 1s are 12. 12 15s are எவ்வளோ கிடைக்கும்? 180. நெக்ஸ்ட்டு 3 இன்டூ 12 36 60. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து எத்தனை பேர்ஸ் கிடைச்சிருக்கு? 2 பேர் கிடைச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் சம் வந்து போடணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து ப்ராடக்டா சம்மான்னு பார்த்து எழுதிட்டு அதுக்கப்புறம் காமனாக இருக்கிறத எடுத்துட்டு n1 n2 n1 ப்ளஸ் n2 இல்லை n1 இன்டூ n2 எந்த வேல்யூவோ அதை போட்டுட்டு அது என்ன ஸோ அந்த வர ஆன்சரை ரெண்டு நம்பர் வச்சு நம்ம பண்ணணும். ஸோ எந்த ரெண்டு நம்பர் பண்ணால் 15 வந்து கிடைக்கும்னு பார்க்கணும். ஸோ அதில் என்ன கண்டிஷன்? ஒரே டேபிளில் போகக்கூடாது, ப்ளஸ் நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துட்டு ரெண்டு பேர் வந்து எடுத்துப்போம். எத்தனை பேர்ஸ் இருக்கோ அத்தனை எடுத்துட்டு அந்த ஒன்னொன்றுக்கூடையும் HCF வந்து மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? The sum of two numbers is 216 and the HCF is 27. How many pairs are there? ஸோ ரெண்டு எண்ணை வந்து கூட்டினாங்கன்னா 216 கிடைக்குது. அதோட மீப்போவா 27னா எத்தனை ஜோடின்னு கேட்குறாங்க. ஸோ n1 ப்ளஸ் n2ஓட வேல்யூ என்னவா இருக்கு? 216. HCFோட வேல்யூ 27ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? HCFை வந்து இந்த ரெண்டு நம்பரோடையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 27n1 ப்ளஸ் 27n2 ஈக்குவல் டு 216. ஸோ இது ரெண்டுத்துலேயும் 27 காமனாக இருக்கா? வெளியில் எடுத்துட்டோம்னா n1 ப்ளஸ் n2 ஈக்குவல் டு 216. ஸோ n1 ப்ளஸ் n2 தான் நம்மளுக்கு தேவை. அப்போ 27 ஆன்சர் போச்சுன்னா என்ன ஆகும்? டிவிஷன் ஆகுமா? ஸோ இது ரெண்டு எந்த டேபிளில் போகும்? 3 டேபிளில் போனோம்னா 3 9s are 27, 3 7s are 21, 3 2s are 6. ஸோ 9 8s are 72. ஸோ அப்போது எந்த ரெண்டு எண்ணு வந்து ப்ளஸ் பண்ணால் 8 கிடைக்கும்னு பார்க்கணும். ஸோ 1 ப்ளஸ் 7ஓட வேல்யூ 8. நெக்ஸ்ட்டு 2 ப்ளஸ் 6 எடுக்கலாம். பட் ஆனால் அந்த 2வும் 6 என்ன ஆகுது? 2 டேபிளையே போகும் இல்லையா? ஒரே டேபிளில் போகிறனால எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு 3 ப்ளஸ் 5 அப்போது என்ன வரும்? 8 வரும். நெக்ஸ்ட் வந்து என்னது? 4 ப்ளஸ் 4. ஸோ அதையும் எடுக்க மாட்டோம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா ரெண்டு ஈவன் நம்பர்ஸ் வந்து வரக்கூடாது. ஸோ ரெண்டு ஈவன் நம்பர்ஸ் வந்தால் ஒரே டேபிளில் போவோம். ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா, ஸோ அது வந்து சிம்பிளான ட்ரிக். ஸோ மெயினான ட்ரிக் என்னன்னா
ரெண்டுமே ஒரே டேபிள்ல போகக்கூடாது. ஒரே டேபிள்ல போற மாதிரி இருந்ததுன்னா அந்த நம்பரை எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ரெண்டுமே 2 நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்பர்ஸோட மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 27 ones are 27, 27 sevens are 49, 4 189 வருமா? ஸோ நெக்ஸ்ட் 27 3s are வேல்யூ என்னது? 1 2 81, 27 5s are 135. ஸோ அப்போ நம்மளுக்கு எத்தனை பேர் கிடைச்சிருக்கு? 2 பேர் கிடைச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ இது ஒன்றும் இல்லை, 2 நம்பரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ப்ராடக்ட் பண்ணுறாங்களா இல்லை சம் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு தான் நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ இதோட உங்களுக்கு பேர்ஸ் வந்து முடியுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம டிவிசிபிலிட்டி பார்க்கலாம். ஸோ டிவிசிபிலிட்டியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? வாட் ஸ்மாலர் நம்பர் when added to 57 is exactly divisible by 2 3 4 5. ஸோ எந்த எண்ணை வந்து 57ஓட கூட்டினா அந்த எண் வந்து 2 3 4 5 வாய்ப்பாடில் போகும்னு கேட்டிருக்காங்க. ரிமைண்டர் வரக்கூடாது, மீதி வரக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த 2 3 4 5க்கு எல்சிஎம் வந்து எடுப்போம். ஏன்னா அங்கே டிவிசிபிள்னு கொடுத்துருக்காங்க, அதனால எல்சிஎம் வந்து எடுக்கிறோம். ஸோ 2 1s are 2, 2 2s are 4, பேலன்ஸ் 5. நெக்ஸ்ட் எல்சிஎம் வந்து என்ன இருக்கும், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோமா? 2 into 3 into 2 into 5. ஸோ அப்போ 6 into 10ஓட வேல்யூ 60. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பரை 57ஆல் ஆட் பண்ணுறாங்க. 57 + 6 எவ்வளோ கிடைக்குது? 60 கிடைக்குது. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா 60 - 57. அப்போ ஆன்சர் will be 3. ஸோ அப்போ எந்த எண் வந்து 4த்துலையுமே டிவைட் ஆகும்? 60 தான் 4த்துலையுமே டிவைட் ஆகும். ஸோ எந்த நம்பரால நம்ம கூட்டுறோம்? 57 3ஆல் கூட்டுறோம். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ வாட் இஸ் த லார்ஜஸ்ட் 4-digit number that is divisible by 12, 15, 18 and 27? ஸோ எந்த மிகப்பெரிய 4 இலக்க எண் வந்து இந்த 4 வாய்ப்பாட்டையும் போகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 4 இலக்க எண் பெரியது எது? 9,999. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த 12, 15, 18, 27க்கு எல்சிஎம் வந்து எடுக்கணும். 18, 27. ஸோ எந்த வாய்ப்பாடில் போகும்? 3 டேபிளில் போச்சுன்னா 3 4s are 12, 3 5s are 15, 3 6s are 18, 3 9s are 27. ஸோ நெக்ஸ்ட் 2 டேபிள், 2 2s are 4, 5, 2 3s are 6, 3 9. நெக்ஸ்ட் எந்த டேபிள்? 3 டேபிளில் போச்சுன்னா 2 5 1 3ன்னு கிடைக்குமா? ஸோ எல்சிஎம்மோட வேல்யூ என்ன வரும்? 3 into 2 into 3 into 2 into 5 into 3. ஸோ இங்கே எத்தனை? 3 3 இருக்கா? அப்போ ஆன்சர் 27 into 2 into 5 2s are 10. அப்போ என்ன வரும்? 540 கிடைக்கும். ஸோ எல்சிஎம்மோட வேல்யூ என்னது? 540. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, இந்த லார்ஜஸ்ட் 4-digitோட வேல்யூவோட இந்த 540 டிவைட் பண்ணும். ஸோ 999 divided by 540. ஸோ அப்படி பண்ணோம்னா நமக்கு என்ன நம்பர்னு தெரிஞ்சிடும். ஸோ டிவிஷன் பண்ணோம்னா என்ன ஒரு 9,999 divided by 540. ஸோ இன்ட்டு 2 பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும்? 1000 மேலே போகும். ஸோ அப்போ இன்ட்டு 1 540. ஸோ அப்போ ரிமைண்டர் என்ன வரும்? 4599 கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்த டேபிள்னு பார்க்கணும். ஸோ இதை வந்து இன்ட்டு 8 பண்ணி பாரு, இன்ட்டு 9 பண்ணி பார்த்தா 9 5s are 45 வந்துடும். பட் ஆனால் இங்கே வந்து 4 இருக்குது, 36 பண்ணப்போ ஆன்சர் வந்து 4800 சம்திங் வரும். ஸோ அப்போ கரெக்டான டேபிள் என்னது? 8. ஸோ 0 32 40 43. ஸோ 4320 கிடைக்கும். ஸோ 8 8s are 4320. ஸோ இதை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 279 கிடைக்கும். ஸோ இதோடய கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும்? கோஷன்ட் வந்து 18, ரிமைண்டர் வந்து 279. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா, இந்த ரிமைண்டர் கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ இந்த ரிமைண்டர் வேல்யூவை இந்த
குடுத்திருக்க வேல்யூவோட நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ அப்ப குடுத்திருக்க எண் வந்து என்னது? ஸோ இங்க எழுதுற பார்த்துக்கோங்க. 9,999 minus 279. ஸோ மைனஸ் பண்ணோம்னா 9 minus 9 0 ஆகும். 9 minus 7 2. 9 minus 2 7. பேலன்ஸ் 9. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 9720. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? லார்ஜஸ்ட் 4 டிஜிட் எண் வந்து எடுத்துப்போம். அதுக்கப்புறம் கொடுத்துருக்க எண்களுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா அது ஒரு வேல்யூ வரும். அதோட அந்த லார்ஜஸ்ட் 4 டிஜிட்டை வந்து நம்ம டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணிட்டா கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் வரும். ஸோ அந்த கிடைச்ச ரிமைண்டரோட அந்த கொடுத்துருக்க எண்ணை வந்து நம்ம மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் சம் வந்து சால்வ் பண்ணும். ஸோ இதோட உங்களுக்கு டிவிசிபிலிட்டி ரூல் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இன்னைக்கான ஹோம்ஒர்க் சம்க்கான கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதோட ஆன்சர்ஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.